எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு கனம் கொடுத்து தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம். முதலாவது நோர்வேச்சிய மொழியிலும் வாசித்து பிற்பாடு தமிழ் மொழியிலே வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம். Ordspråkene kapittel 24 vers 17. Gled deg ikke når din fiende faller. Hjertet skal ikke juble når han snubler. Amen. தமிழிலே நாங்கள் வாசிக்கலாம். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, தர்மையான பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் உங்களை ஆராதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் தெய்வமே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே கர்த்தாவே, இன்னும் எந்தெந்த இடங்களிலே எங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைகள் கட்டப்பட வேண்டுமோ, அது வெளிச்சமாக்கப்பட வேண்டுமோ கர்த்தர் இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகள் மூலம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைகள் ஒரு வெளிச்சத்துக்கு நேராய் நடத்தப்பட, உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ்வதற்கு ஏதுவாய் நடத்தப்பட கர்த்தர் எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இந்த சத்தியத்துக்குள்ளாய் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழலிலே மறைத்து கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே 30, 60, 100 ஒவ்வொருவருக்குள்ளும் பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய வார்த்தையின் பிரவேசம் அது வெளிச்சத்தை தந்ததென்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த நாளிலும் இந்த அறிக்கை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே இந்த நாள் வார்த்தை எங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை தந்ததென்று சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த நாளிலும் இந்த நாட்களிலும் அல்லது இந்த வருஷத்திலும் எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வெளிச்சத்தின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கைகளிலே எங்கெல்லாம் ஒரு வெளிச்சத்துக்குரிய, அதாவது வேதத்திலே சொல்லப்படுகிறது போல உம்முடைய வெளிச்சத்தினாலே வெளிச்சத்தை காண்கிறோம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகளிலே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமான ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ளே கட்டப்படத்தக்கதாக, அதிலே எங்கெல்லாம் ஒரு இருளுக்குரிய காரியம் அல்லது வெளிச்சத்துக்கு எதிரான காரியங்கள் இருக்கிறது அவைகள் எல்லாம் நாங்கள் அகற்றத்தக்கதாய், அதிலிருந்து நாங்கள் விலகி நடப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் என்னோடும் உங்கள் ஒவ்வொருவரோடும் பிரயோஜனமானவைகளை கர்த்தர் போதித்துக் கொண்டு வருகிறார். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகள் அவருடைய வார்த்தையினாலே எங்களுடைய வாழ்க்கைகள் வெளிச்சமாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைகளிலே அவருடைய வார்த்தைக்கேற்ற வாழ்க்கைகள் எங்களுக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் தேவனுடைய ஆலோசனைகள் எதெல்லாம் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கைக்குரிய ஒரு வாழ்க்கை அல்லது வார்த்தையின் வெளிப்பாடுகள் வருகிறதோ அதற்கு நானும் நீங்களும் விட்டு கொடுக்க வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியம். என்றால் தேவனுடைய வார்த்தையை வேதம் சொல்லுகிறது கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன் பிரகாரம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அதன் பிரகாரம் நாங்கள் நடந்தால்தான், அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகளை ஒப்பு கொடுத்தால்தான் அந்த வார்த்தையின் பிரகாரமான அந்த வாழ்க்கையின் பிரதிபலிப்புகள் எங்களுக்குள்ளாக வெளிப்படும். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் வார்த்தைகள் வரும் பொழுது எல்லாரும் நாங்கள் சொல்லலாம் நல்ல வார்த்தை, நல்ல ஒரு ஆலோசனை என்று சொன்னாலும் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு தெரியும், ஆதியிலே எப்படியாக
அங்கே ஆழத்திலே இருள் இருந்தது, ஆவியானவர் ஆழத்தில் அந்த அசைவாடினார், ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று சொன்ன பிற்பாடு ஆண்டவர் எப்படி வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி அந்த வெளிச்சம் உண்டாகின பிற்பாடு அதை நல்லதென்று கண்ட பிற்பாடு அவர் இருளையும் வெளிச்சத்தையும் இரண்டாக பிரித்தார். ஆகவே நான் என்ன சொல்றேன்டா, எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்து ஆண்டவருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் எல்லாருக்குள்ளும் ஒரு நல்ல வார்த்தை, நல்ல ஒரு ஆலோசனை என்று சொல்லி ஒரு வெளிச்சம் உதிக்கிறது தான் வெளிச்சம் நல்லதென்று சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு பிற்பாடு நமக்குள்ளாய் இருக்கிற அந்த வெளிச்சத்துக்கு எதிரான காரியம், அதாவது அந்த வார்த்தைக்கு எதிரான காரியங்களை பிரிக்க வேண்டும். இருளையும் வெளிச்சத்தையும் இரண்டாக பிரித்தார், வெவ்வேறாக பிரித்தார். ஆகவே தேவ பிள்ளைகள், நாங்கள் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் எங்களோடு பேசும் பொழுது அந்த வெளிச்சத்துக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கைகள் அந்த வார்த்தையின் பிரகாரமான வாழ்வதற்கு ஏதுவாக இந்த வாழ்க்கைகள் திருப்பப்பட வேண்டும். ஆமென். பாருங்கள், யோவான் புஸ்தகத்திலே ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. 3வது அதிகாரம் 19வது வசனம். யோவான், ஒரு சுருக்கமாக அந்த விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட காரியமா இருந்தாலும் நான் வார்த்தையோடு இதை தொடர்புபடுத்த விரும்புகிறேன். வாசியுங்கள். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆமென். வாசியுங்கள். Johannes evangelium kapitel 3 fra vers 19. Og dette er dommen. Lyset er kommet til verden, men menneskene elsket mørket høyere enn lyset, fordi deres gjerninger var onde. ஆமென். பாருங்கள், ஒளியானது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட முன்பாக வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி, அவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற வசனங்கள் முன்பாக இருக்கிறது. அதற்கு பிற்பாடுதான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. நான் என்ன சொல்ல வர்றேன்றால், நாங்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவோம் என்றால், நான் ஆரம்பத்திலே சொல்லிக் கொண்டு வந்தது போல வெளிச்சத்தின் வாழ்க்கை இப்படித்தான், இதுதான் என்று தேவன் வெளிப்படுத்தும் பொழுது அதை பார்க்கிலும் இல்ல தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக நாங்கள் வாழ்வோமா இருந்தால், அந்த எங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு எதிரான சூழ்நிலைகள், சில வேளை இந்த பூமியிலே எல்லாம் நல்லபடியாய் போனாலும் இறுதி முடிவொன்று இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக நாங்கள் எதிராக வாழ்வோமா இருந்தால் எப்படியான ஒரு நித்தியமான ஒரு நரக ஆக்கினைக்குள்ளே போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்றால், நாங்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவோமா இருந்தால் எங்களுடைய முடிவு அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக போய்விடும். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், நாங்கள் எங்களுடைய வெளிச்சத்தை விரும்ப வேண்டும், வார்த்தையை விரும்ப வேண்டும், தேவனுடைய ஆலோசனைகள் என்ன சொல்றது அதை விரும்ப வேண்டும். உலகம் சொல்லும், தத்துவங்கள் சொல்லும், பலவிதமான மனிதர்களுடைய அனுபவங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை என்ன, அதை கர்த்தருடைய பிள்ளைகளே நானும் நீங்களும் விரும்ப வேண்டும். அதுதான் வெளிச்சத்தின் வாழ்க்கை. அப்படியாய் நாங்கள் விரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கைகள் நிச்சயமாய் நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்து கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் எப்பொழுதுமே ருசித்து கொண்டிருப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆமென். ஆகவே நாங்கள் இருளை பார்க்கிலும் வெளிச்சத்தை நாங்கள் விரும்ப வேண்டும். ஆமென். இல்லையா? வெளிச்சத்தை என்ன அதுல சொல்லப்படுகிறது? வாசிங்கள் அந்த வசனத்தை. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆமென். அவை நான் என்ன சொல்ல வரேன்றால், தேவனுடைய வார்த்தை அதுதான் வெளிச்சம். வேதமே வெளிச்சம். அந்த வெளிச்சத்தினால் தான் நாங்கள் வெளிச்சம் காண முடியும். அதுதான் வெளிச்சத்தின் வாழ்க்கை. அப்ப நாங்கள் இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு என்ன தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் அதை விரும்ப வேண்டும். எங்களுடைய மாம்சம் விரும்புகிறதற்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அது இருளுக்குரிய காரியமாய் போய்விடும். தேவன் என்ன சொல்றார்
அந்த ஒளியை விரும்ப வேண்டும். ஆமென். அதனாலே எங்களுடைய வாழ்க்கைகள் இந்த பூமியிலும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவதோடு தேவனுடைய அந்த நித்தியமான அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளும் எங்களை கூட்டி சேர்ப்பார். ஆமென். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் இன்றைய செய்திக்குள்ளே கடந்து செல்ல, லூக்கா புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஒரு சம்பவம். இது ஒரு பெரிய காரியம்தான், ஆனால் சுருக்கமா இந்த வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். அந்த இளைய குமாரனுடைய அந்த அந்த சம்பவத்தை, அந்த உவமையை குறித்து சொல்லப்படுகிறது. எப்படி அந்த இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்த பொழுது தகப்பனுடைய வீட்டை குறித்த ஒரு அந்த வெளிச்சம் அல்லது அந்த புத்தி ஒரு தெளிவில்லாமல் அவனுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறது போல அவன் செயற்பட்டு அவனுடைய வாழ்க்கைகளிலே ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்த பொழுது, அந்த நேரத்திலே அந்த தகப்பன் வீட்டை குறித்த ஒரு புத்தி தெளிந்த பொழுது அவன் எப்படி அதிலே செயற்படுகிறான் என்பதை அதை வாசியுங்கள். லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஆமென். வாசிங்க Norwegian. Lukas kapittel 15 fra vers 17 til 20. Da kom han til seg selv og sa, hvor mange leiekarer hjemme hos min far har ikke mat i overflod, mens jeg går her og sulter i hjel. Jeg vil bryte opp og gå til min far og si, far, jeg har syndet mot himmelen og mot deg. Jeg fortjener ikke lenger å være sønnen din, men la meg få være som en av leiekarene dine. Dermed brøt han opp og dro hjem til faren. ஆமென். பாருங்கள், என்ன இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னால், அந்த இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்த பொழுது ஒரு வெளிச்சம், வார்த்தையை குறித்த ஒரு வெளிச்சம், தேவனுடைய பிள்ளைகளே, அது வந்த பொழுது அவன் இல்ல இப்படியே இருப்போம், இல்ல இப்ப நீ என்ன மற்ற அவ அங்க போனா என்ன நினைப்பார் என்றல்லாமல், தேவனுக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்த பொழுது ஒரு வெளிச்சம், தகப்பனுடைய வீட்டை குறித்து அங்கே போனால் எப்படி என்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு தேவையான காரியங்கள்லாம் இருக்கும் என்று சொல்லி அந்த ஒரு வெளிச்சம், அந்த ஒரு புத்தி தெளிந்த பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே அவன் எழுந்து அங்கே போனான். ஆமென். ஆகவே நாங்களும் எங்களுடைய மனசும் மாம்சமும் சொல்றதற்கு இடம் கொடுக்காம, ஆமென், ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தையிலே எங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையா இருக்கலாம். ஓகே, சகோதரனிடத்திலே அன்பு கூறு, அல்லது மன்னித்துக்கொள், மன்னிக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு தாழ்மையாயிரு, ஏதோ ஒரு வெளிச்சம் அந்த இடத்திலே தேவனுடைய பிள்ளைகளே எங்களுக்குள்ளே வரும் பொழுது நாங்கள் அதை தள்ளிவிடக்கூடாது. அந்த வெளிச்சத்துக்கு நேராக நாங்கள் நடக்கும் பொழுது, இந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்த பொழுது அவன் எப்படி தகப்பன் வீட்டுக்கு போன பிற்பாடு எப்படி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். அவன் நான் என்னத்துக்கு இதை சொல்லிக் கொண்டு வர்றென்றால், நாங்கள் வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாங்கள் தேவனுடைய வார்த்தை தான் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தினால் தான் நாங்கள் வெளிச்சமாக்கப்படுவோம் என்று சொல்லி இருக்கிறபடினாலே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை எதெல்லாம் வெளிச்சத்தின் வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறதோ அதற்கு நேராய் நாங்கள் ஒப்பு கொடுப்பதற்கு, நாங்கள் எங்களை விட்டு கொடுப்பதற்கு தாமதம் பண்ணிவிடக்கூடாது. அல்லது நாங்கள் இல்ல இதை விட இப்படி இருந்தால் நல்லா இருக்கலாம், இந்த பூமியிலே பல விதங்களிலே இந்த காரியங்கள் இந்த பூமியிலே ஏதோ ஓகே போல இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்குள்ளாக அது ஒரு வேதனையான நிலைமைகளுக்குள்ளாக போகும் என்பதுதான் தேவனுடைய ஒரு ஆலோசனை. அதனுடைய அந்த முடிவுகளை பல மனிதர்களுடைய வாழ்க்கையில நாங்களும் பார்த்திருக்கிறோம். அதனாலே தான் சொல்லுகிறேன், எங்களுக்கு புத்தி தெளியும் பொழுது அல்லது ஒரு வெளிச்சம் எங்களுக்குள்ளாக வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தப்படும் பொழுது அதற்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு வார்த்தையை வாசித்தோம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே
24வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நாங்கள் வாசித்தோம். அதிலே வாசிக்கப்பட்ட வார்த்தை நான் தமிழிலே வாசிக்கிறேன். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. இந்த நாளிலே நான் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒரு தலைப்பை சொல்ல விரும்புகிறேன். மற்றவர்களுடைய விழுகையிலே சந்தோஷப்படாதே. மற்றவர்களுடைய விழுகையிலே அல்லது தோல்விகளிலே தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது. இது வெளிச்சத்தின் வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் சொல்லுகிற காரியம் நாங்கள் மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுதிலே சொல்லப்படுகிறது. சத்துரு என்று சொல்லும் பொழுது நமக்கு எதிராக எழும்பினவர்கள், பேசினவர்கள், பல விதங்களிலே செயற்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான விழுகைகள் வரலாம், பலவிதமான தோல்விகள் வரலாம். ஒரு சமாதானத்திலே ஒரு விழுகை வரலாம், சந்தோஷத்திலே ஒரு விழுகை வரலாம், அவர்களுடைய குடும்பத்திலே சில பிரச்சனைகள் என்ற விழுகைகள் வரலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டம் என்ற விழுகைகள் வரலாம். இப்படி வேலை காரியங்கள் ஏதோ ஒரு தேவ பிள்ளைகளே மற்றவர்களுடைய அல்லது நமக்கு எதிராக செயற்பட்டவர்கள் தான். அவர்களுடைய விழுகையிலே எனக்கு எதிராக இவர்கள் செயற்பட்டவர்கள் தானே, என்னை குறித்து இப்படியெல்லாம் பல விதங்களிலே பேசினவர்கள் தானே, இவர்களுக்கு இது நடக்கத்தான் வேணும், இவர்களுக்கு இது தேவைதான் என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது, நாங்கள் களி கூறக்கூடாது. அவர்கள் இடரும் பொழுது கூட சில வேளைகளிலே அவருடைய வழிகளிலே இடரலாம், தடுமாற்றங்கள், அவர்களுடைய போகிற வாழ்க்கை காரியங்களிலே ஏதோ ஒரு தடுமாறிக்கொண்டு இருக்கும் பொழுது கூட நமக்கு நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறக்கூடாது என்று வேதம் சொல்லுகிற ஒரு நோர்வேஜிய மொழியில் இந்த தலைப்பு இருக்க சொல்லுங்க. Gled deg ikke over andres nedfall. ஆமென். சரி, ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது அதற்காக ஒருவர் ஒரு பாவமான காரியம் செய்து கொண்டிருக்கிறார், தவறான வழிகளிலே போய்கொண்டிருக்கிறார், அதிலே ஒரு இடரல் அல்லது அதிலே ஒரு பிழை, அது விழுந்து விட்டார், அது முறியடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதிலே நாங்கள் சந்தோஷப்படலாம். என்றால் பாவமான காரியம், அது ஒரு தவறான காரியத்திலே போகிறார், மற்றவர்களை ஏதோ ஒரு ஏமாற்றுகிறதோ அல்லது ஒரு தவறான விபச்சாரமான காரியங்கள் செய்யும் பொழுது அதில் இருந்து அவர்களை இடைநிறுத்தப்படும் பொழுது அது ஒரு சந்தோஷமான காரியம். ஆகவே இதை சரியான முறையிலே நாங்கள் நிதானிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் மற்றவர்கள் சில வேளை நமக்கு சத்துருவாக அல்லது நமக்கு எதிராக எழும்பாதவர்களாய் இருந்தாலும் சில வேளைகளை நம்மை மதிக்காமல் ஏதோ ஒரு காரியங்கள் நம்மை கனப்படுத்தாமல் நமக்கு ஒன்றை சொல்லாமல் ஏதோ ஒன்று செய்தவர்களாய் இருந்தால் கூட அவர்களுக்கு ஏதோ ஒரு விழுகை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சத்தின் பிள்ளைகள், அவருடைய வெளிச்சத்தினாலே வெளிச்சத்தை காண்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அப்படி போகும் பொழுது தேவ பிள்ளைகளே நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது, களி கூறக்கூடாது. ஆமென். பாருங்கள், எசேக்கியேல் புஸ்தகத்திலே 33வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. உங்களை இந்த வார்த்தைக்குள்ளாக நான் தொடர்புபடுத்த விரும்புகிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 33:11 வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. Esekiel kapittel 33 vers 11. Si til dem, så sant jeg lever, sier Herren Gud, jeg vil ikke at den urettferdige skal dø, men at han skal vende om fra sin vei og leve. Vend om fra deres onde vei. Hvorfor vil dere dø, Israels hus? ஆமென். பாருங்களிலே கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் என்று எசேக்கியேல் சொல்கிறார், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கன் தேவனுக்கு எதிராய் செயற்பட்டவுடைய மரணத்தை தான் விரும்ப இல்லையாம், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. பாருங்கள், தேவனுடைய விருப்பம், அவங்கள் எப்படி எதிராக தனக்கு எதிராய் செயற்பட்டு விட்டார்கள், அவர்கள் எப்படியாவது போய் அழிந்து போகட்டும் என்றது தேவனுடைய விருப்பம் இல்ல, தேவனுடைய சந்தோஷம் இல்ல. அவர்கள் ஏன் சாக வேண்டும்? அவர்கள் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு எதிராக செயற்பட்டவர்கள், தேவனை துக்கப்படுத்தினவர்களா இருந்தாலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு, அவங்கள் அப்படியான நிலையிலே போய்கொண்டிருந்தாலும் அவங்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் எனக்குள்ளாக வர வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஆமென். அதே போலதான் உங்களுக்கு தெரியும், 2 பேதுரு 3:9 கூட சொல்லப்படுகிற காரியம், அவர் ஒருவரும் கெட்டு போவது, அவருடைய எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ஒருவராவது கெட்டு போவது அவருக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறார். அதனாலே நான் என்ன இவைகளுக்குள்ளே சொல்லுகிறேன் என்றால், மற்றவர்களுடைய விழுகையிலே ஆமென் நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது. மற்றவர்கள் இடரும் பொழுது, ஏதோ ஒரு சில வேளைகளிலே வாழ்க்கையிலே பல விதங்களிலே தடுமாற்றங்கள் வரலாம், பல காரியங்களிலே தடுமாற்றங்கள் வரலாம். ஆனால் அவர்களுக்கு வரும் பொழுது, நமக்கு எதிராய் செயற்பட்டவர்கள், நம்மை மதிக்காதவர்கள், நம்மை உதாசீனப்படுத்தினவர்கள், நமக்கு விரோதமாய் பல பேச்சுக்களை பேசினவர்கள், இவர்களுக்கெல்லாம் வர வேண்டும், இவர்களுக்கெல்லாம் இங்கே உதவி செய்ய இயலாது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் இருந்து விடக்கூடாது. ஆமென். சத்துரு விழும் பொழுது என்னவாம் சந்தோஷப்படாது, அவர்கள் இடரும் பொழுது களி கூறாதே. அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஓகே, சமாதானம் இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே போகிறார்கள் என்றால், அவர்களுடைய சமாதானத்துக்காய், சந்தோஷத்துக்காய், அவருடைய ஏதோ அந்த குடும்ப உறவுகள் கட்டப்படுவதற்கு ஏதுவாக தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சந்தோஷப்படக்கூடாது என்றால் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நானும் நீங்களும் அவர்களுக்காக, எப்படி ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாய் சொன்னது போல, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம், அழிந்து போவது, அவர்கள் சாவது என்னுடைய விருப்பம் அல்ல என்று சொல்லுகிறார். ஆமென். அவை தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த செய்தியை நாங்கள் கேட்க வேண்டும். என்றால் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் அதிலிருந்து இடைநிறுத்தப்படும் பொழுது, அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் அங்கே முறியடிக்கப்படும் பொழுது, அதிலே நாங்கள் சந்தோஷப்பட என்றால், அவர்கள் ஒரு கூடாத காரியத்தை செய்திருக்கிறார்கள், அந்த காரியம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அதிலே ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே அதன் நிமித்தம் கூட சில வேளைகளில் ஒரு துக்கத்தோடு, மன அழுத்தங்களோடு, சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது, எப்படி அவர்களுக்கு ஒரு சமாதானம் கொடுக்க வேண்டும்? கர்த்தர் இந்த சூழ்நிலைகளிலே தாங்கள் செய்தது தவறு என்பதை அவர்கள் உணர்ந்து, தேவனுக்குள்ளாய் அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய ஒரு சமாதானத்தினால் நிரம்ப வேண்டும். தேவ பிள்ளைகளை, இப்படி எங்களுடைய செயற்பாடுகள், பார்வைகள் இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே வெற்றிகள் வந்தால் பாராட்டுகிறார்கள், உயர்த்தி பேசுகிறார்கள். ஆனால் ஒரு தோல்வி நிலைக்குள்ளே போகும் பொழுது பல விதங்களிலே எப்படியெல்லாம் அதை வைத்து பேசுகிறார்கள். சமீபத்திலே இப்ப ஃபுட்பால் விளையாட்டு நடைபெற்று கொண்டிருக்கு. சில வேளை அவர்களுக்கு பிடித்தமான ஒரு ரசிகர்கள் அல்லது பிடித்தமானவர் என்று சொன்னாலும், அவர் கொஞ்சம் குறைவாக விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவரை குறித்து எப்படி தவறாக பேசுகிறார்கள் என்றால், அவர் விளையாடையில அவர் தாங்கள் எதிர்பார்த்தது இவர் இப்படி கோலடிப்பார், ஆனால் அவருக்கு எதிராக அவர் நல்லா பேசினவர், நல்லா தங்களுடைய இவர்தான் எனக்கு பிடித்தமானவர் என்று சொன்னாலும் உடனே அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்ற உடனே எப்படி எல்லாம் பேசுகிறதை இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளில் உலகம் அப்படியும் சொல்லலாம், என்றால் உனக்கு எதிராய் செயற்பட்டவர்கள் இப்படி எல்லாம் போகும் பொழுது நீ சந்தோஷப்படு, அதுதான் உனக்கு அது ஒரு நேரம் வரும். ஆகவே அப்படியெல்லாம் உலகம் சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் மற்றவர்களுடைய ஒரு விழுகை, ஏதோ ஒரு விழுகை, சில வேளைகளில் வேலை காரியங்கள்ல கூட ஏதாவது ஒரு தடங்கல்கள், ஏதோ ஒரு வேலை இல்லா பிரச்சனைகள் வரும் பொழுது கூட நாங்கள் அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். நமக்கு எதிராக எழும்பினவர்கள் தான், நம்மை மதிக்காதவர்கள் தான், நம்மை துக்கப்படுத்தினவர்கள் தான், நமக்கு விதமாக பல விதங்களிலே பேசினவர்கள், உதாசீனப்படுத்தினவர்கள் தான். ஆனால்
தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் ஒரு பழிக்கு பழி வேண்டுகிறவர்களாக இல்லாமல் நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக நாங்கள் அவர்களுடைய விழுகையிலே, ஆண்டவரே இவங்களோட குடும்பத்தில் நல்ல சமாதானம் கொடுங்க, இவங்களுடைய குறைவுகளை நிறைவேற்றுங்க, ஏதோ ஒரு தேவைகளுக்காய் காத்திருக்கிறாங்க, இதை சந்திக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு இப்படியான வாழ்க்கையில ஏதோ இடறுகிறது போல இருக்கிறாங்க, தடுமாறிக்கொண்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே நல்ல வழியை காட்டுங்க என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மற்றவருடைய விழுகையிலே சந்தோஷப்படாமல் அவர்களுக்காக, ஆமென், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் ஆறுதல் கூட அவர்களோடு போய் பேசக்கூடிய காரியங்கள் இருந்தால் ஆறுதல் வார்த்தைகளை பேசுவோம். ஆமென். என்ன சில வேளைகளே அவர்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும், உங்களை எல்லாம் நான் எப்படி பேசினேன், எப்படி எதிர்த்தேன், எப்படியெல்லாம் உங்களை கனம் பண்ணாவிட்டு, ஆனா நீங்க இப்படியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில எனக்கு வந்து உதவியா இருக்கிறீங்களே, என்னை எப்படி ஆறுதலான வார்த்தைகளை சொல்றீங்களே என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே நிச்சயமாய் அவர்களும் பேசுவார். ஆகவே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தினாலே வெளிச்சத்தை காண்கிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாதே, உன் அங்கே ஆறு இடரும் பொழுது வாசிங்கள், சரியா சொல்லணும் இல்லையா, அவன் இடரும் பொழுது களி கூறாது. ஆமென். அவன் இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் முக்கியமா இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள், வெளிச்சமாய் இருப்பீங்கள் என்றல்ல, இருக்கிறீர்கள். அப்ப நீங்க வெளிச்சமாய் இருக்கிறீங்க. அப்ப அதுக்கு ஒரு உத்தரவாதம், ஒரு பொறுப்பு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவை கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் மற்றவருடைய விழுகையிலே சந்தோஷப்பட வேண்டாம். அது யாரா இருந்தாலும், பாடசாலையில கூட எங்களுக்கு எதிராக சில வேளைகளை எழும்புகிறவர்கள் இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் துக்கம் ஏதோ ஒன்று வரும் பொழுது அவங்களுக்கு ப்ரே பண்ணணும், அவங்களை போய் ஆறுதல் படுத்தணும். ஆமென். இதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய வெளிச்சத்தின் வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் சில உதாரணங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, நீங்கள் யோபு புஸ்தகத்திலே சில வார்த்தைகளை நாங்கள் வாசித்து விட்டு சில உதாரணங்களை நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன். யோபு 31, 29, 30 வாசியுங்கள். யோபு வாசிங்க 31, 29. என் பகைஞருடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்திருந்தேனோ, அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. Jobb kapittel 31 fra vers 29 til 30. Har jeg gledet meg over fiendens undergang, frydet meg når ulykken rammet ham? Jeg lot ikke munnen synde slik at jeg forbannet noen og ønsket ham død. ஆமென். இதிலே வாசித்தது போல யோபு சொல்றார், என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்தேனோ, அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. ஆமென். பாருங்கள், பகைஞன் எதிராய் எழும்பினவன், அவன்டா அவங்களுக்கு எதிராய் ஒரு காரியம் வரும் பொழுது, ஆபத்து வரும் பொழுது நான் மகிழவில்லை, பொல்லாப்பு நேரிட்ட பொழுது களி கூர்ந்தேனோ என்று சொல்லி அங்கே அவங்களுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கும்படி என் வாய்க்கு நான் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறேன். ஆமென். அவை மற்றவர்களுடைய விழுகை, அது நம்முடைய பகைஞராக இருக்கு, நமக்கு பகைஞராக எழும்பினவர்களாக இருக்கலாம், பகைஞர் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு விதத்திலே எங்களை உதாசீனப்படுத்தினவர்களாக இருக்கலாம். நாங்கள் அவர்களுடைய விழுகையிலே நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது. பாருங்கள், சங்கீதக்காரனும் சில காரியங்களை சொல்லுகிறார். சங்கீதம் 35, 12 - 16 வரைக்கும் சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். இதை குறித்து எங்களுக்குள்ளே எங்களுடைய இருதயத்தை இந்த வார்த்தைக்கு நேராய் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். வாசிங்கள் 35. நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீன்மை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கெற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்பி வந்தது.
16 மட்டும் வாசிங்களா? நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். ஆமென். பாருங்கள், அடுத்த இன்னொரு வெச்ச மொழியில் வாசிங்க சீக்கிரமா. 12. Salme 35 fra vers 12 til 16. De lønner godt med ondt, jeg er helt forlatt. Men jeg kledde meg i sekkestrie da de var syke. Jeg plaget meg med faste og ba med hodet bøyd, som for en venn eller bror. Lik en som sørger over sin mor, gikk jeg nedbøyd i svarte klær. Men når jeg snubler, blir de glade og samler seg. De samler seg mot meg, de slår uten at jeg vet om det. De river og sliter uten stans. Ugudelige som de er, spotter og håner de. De skjærer tennene mot meg. ஆமென். பாருங்கள், இங்கே சங்கீதக்காரனுடைய அனுபவம் இது வித்தியாசமா இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த பொழுது தான் எப்படி நடந்து கொண்டேன், ஆனால் தனக்கு ஒரு கஷ்டம் வந்த பொழுது, அல்லது பாருங்கள் அதிலே சொல்லப்படுகிறது, ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்களாம். ஆமென். சில வேளைகளிலே நாங்கள் மற்றவர்களுடைய ஆபத்திலே கஷ்டத்திலே நாங்கள் போய் அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாக அவர்களை தாங்கி அவர்களை அரவணைத்து இருந்தாலும் சில வேளைகளில் எங்களுக்கு திரும்ப ஒரு கஷ்டம் படும் பொழுது அவர்கள் நம்மை துக்கப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். இதெல்லாம் வேதத்திலே இருக்கிறபடினாலே நான் ஏன் சொல்றேன்டா, எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். ஆமென். நம்முடைய சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படக்கூடாது, இடரும் பொழுது களி கூறக்கூடாது. ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே சங்கீதக்காரனும் சொல்லியிருக்கிறார், ஜோபு எப்படி அவங்களுடைய ஆபத்துகள் அவங்களுடைய கஷ்டம் வந்த பொழுது நான் அதிலே களி கூறவில்லை, நான் மகிழவில்லை என்று சொல்லி என்ற வாயினாலே எந்த வார்த்தையும் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே நான் என்ன சொல்லுகிறாள், கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே நமக்கு எதிராய் யார் எழும்பினார்களோ அவர்களுக்கு, அல்லது நம்மை ஒரு ஓரங்கட்டி உதாசீனப்படுத்தி கனப்படுத்தி நம்மை மதிக்காமல் இருந்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விழுகை, நான் சொன்னது போல சமாதானத்திலே ஒரு விழுகை வரலாம், குடும்பத்திலே ஒரு நல்ல உறவுகள் இல்லாமல் ஒரு விழுகை வரலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கஷ்டங்கள், இப்படியெல்லாம் சில விழுகைகள் சில தோல்விகள் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது. அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்திலே இடரும் பொழுது களி கூறக்கூடாது. நாங்கள் கர்த்தருக்குள்ளாக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். சில வேளையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்களும் கூட சில நேரம் தேவனை விட்டு பின்மாற்ற நிலைகளுக்குள்ளே போகும் பொழுது, அல்லது கர்த்தருக்கு விரோதமாக அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கும் பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளே அவர்களுக்கு நிமித்தம் நாங்கள் சந்தோஷப்படாமல் அவர்களுக்கு என்றால் ஏன் அதை சொல்றால், அதிலும் என்ன தேவனுடைய பிள்ளைகள் சில வேளைகளில் ஏதோ ஒரு காரியங்களிலே நாங்கள் எதிராக செயற்பட்டவர்களாக இருந்தால் நாங்கள் இவர்கள் இப்படி பேசினார்கள், இன்றைக்கு இப்படி எல்லாம் போய்விட்டார்கள், இப்படி எல்லாம் இன்றைக்கு பின்மாற்றமாய் போய்விட்டார்கள் என்று சொல்லி அதுல கூட நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது. ஆமேன். களி கூறக்கூடாது. ஆமேன். சரி, சில உதாரணங்களை சீக்கிரமாய் பார்த்து முடித்துக் கொள்ளலாம். வாசிப்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20-21 வசனத்திலே இங்கே தாவீதினுடைய ஒரு சம்பவம். சவுல் எப்படியாக கொல்லப்பட்ட பொழுது அவன் எப்படி சந்தோஷப்பட்டானா களி கூந்தானா என்று இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. தாவீதை சவுல் எப்படி கொல்ல வேண்டும், அவனை எப்படி அவனை கொலை செய்யலாம் என்று தேடி சுற்றி திரிந்து கொண்டிருந்த அந்த சவுளுடைய மரணம் வந்த பொழுது தாவீது செய்த காரியம் வாசியுங்கள் சீக்கிரமாய். பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாத படிக்கும், விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் களிகூறாத படிக்கும், அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். கில்போவா மலைகளிலே உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும்
காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. 2 சாமுவேல் 1:20. Kunngjør ikke dette i Gat. Gjør ikke dette kjent på Ashkalons gater. Da ville filisternes døtre glede seg, og de uomskårnes døtre juble. ஆமென். சரி, பாருங்கள், இதிலே சவுலுடைய மரணத்தை இங்கே தாவீது அவன் மரித்து விட்டார், அங்கே சவுலும் அங்கே மகனும் மரித்து விட்டார்கள் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே கேள்விப்பட்ட பொழுது இங்கே தாவீது எதிரி எப்படி தாவீதை கொல்ல வேண்டும் என்று எப்படியெல்லாம் சுற்றி திரிந்தவர் தான் சவுல். ஆனால் அவர் கொல்லப்பட்ட பொழுது, அவர் மரித்து, அதாவது அவராலே கொல்லப்படவில்லை, எதிரிகளாலே அங்கே கொல்லப்பட்ட பொழுது மரித்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது தாவீது செய்த காரியம் அந்த 19 இருந்தே சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள், பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் களிகூறாதபடிக்கும் அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாவப்படுத்தாமலும் இருங்கள். பாருங்கள், இந்த செய்தியை இங்கே பெலிஸ்தருடைய குமாரத்திகள் கேட்டு சவுல் கொல்லப்பட்டு விட்டார், அங்கே சவுலுடைய மகனும் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தியை பெலிஸ்தருடைய குமாரத்திகள் கேட்டு சந்தோஷப்படாதபடிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவருடைய குமாரத்திகள் களிகூறாதபடிக்கும் அதை காத்பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாவப்படுத்தாமலும் இருங்கள். பாருங்கள், அவருடைய விழுகை அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. அவன் என்னை கொல்ல வேண்டும் என்று தானே வகை தேடினார் என்று சொல்லி அதற்கு எதிராக அவருடைய செயற்பாடு இருக்கவில்லை. இதன் நிமித்தம் இவர் தேவனுடைய மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதினுடைய செயற்பாடு என்னென்றால், மற்றவர்கள் இவருடைய மரணம் அல்லது இவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தியை மற்றவர்களும் கேட்டு, எதிரிகள் கேட்டு தேவ பிள்ளைகளை சந்தோஷப்படாதபடிக்கு அதை அறிவிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை போட்டு. ஆமென். இன்றைக்கு சில வேளைகளில் நாங்கள் எங்களுக்கு எதிராக எழும்பினவர்களுடைய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் விழுந்து போனார்கள் என்றால், தேவ பிள்ளைகளே, நாங்கள் அதை குறித்து எத்தனை பேருக்கு அறிவிப்போம்? ஆமென். நாங்கள் அறிவிக்காம இருக்க வேண்டும். நான் இதை குற்றப்படுத்தவில்லை, இல்லை, இப்படி உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள், உலகத்திலே பல மக்களுடைய செயற்பாடுகள் அறிந்திருக்கிறோம். நமக்கு எதிராய் செயற்பட்டவர்கள் இப்படி அவருடைய வாழ்க்கை போய்விட்டது, இப்படி ஏதோ ஒரு காரியத்தை சம்பவித்து விட்டது என்று நாங்கள் எத்தனை பேருக்கெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமான ஒரு வெளிச்சம் மற்றவருடைய விழுகையிலே நம்மை அழிக்க வேண்டும் என்று வகை தேடினவர்கள் தான், நாம் இருக்கக்கூடாதென்று நினைத்தவர்கள் தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு ஒன்று வந்துவிட்டால், கஷ்டமோ ஏதோ ஒரு விழுகை வந்துவிட்டால், நாங்கள் சந்தோஷப்படாமல் களிகூறாமல் அதை கேட்டு இன்னும் அவர்களுக்கு எதிரான இருந்தவர்களும் சந்தோஷப்படாதபடிக்கு நாங்கள் தேவ பிள்ளைகளே, நாங்கள் இதை சரியான முறையிலே கையாள வேண்டும். தாவீது அப்படித்தான். அங்கு மற்றவர்கள் கூட சந்தோஷப்படக்கூடாது, இதை கேட்டு சவுல் மரித்து விட்டார் என்று சொல்லி சந்தோஷப்படாதபடிக்கு அவன் அதை அறிவிக்க கூடாது என்று சொல்லி கூட கட்டளை பிறப்பித்தார். ஆமென். அவை தேவ பிள்ளைகளே, நாங்கள் மற்றவருடைய விழுகையிலே சந்தோஷப்பட வேண்டாம். ஏதோ ஒரு காரியம் வந்தால் அவர்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ, அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டுமா, ஜெபிக்க வேண்டுமா, ஜெபம் பண்ணுவோம், ஆறுதல் சொல்வோம், அவர்களை தேற்றுவோம். இதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஆமென். சரி, இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், எல்லாம் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் வாசிங்கள். எசேக்கியேல் 25வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் அங்கே அம்மோன் புத்திரரை குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 25வது அதிகாரம் 1வது
வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் சீக்கிரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி ம். அவர், மனுபுத்திரனே, நீ அம்மோன் புத்திரருக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அம்மோன் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிற போதும், இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்படுகிற போதும், யூதா வம்சத்தார் சிறையிருப்பிலே போகிற போதும், நீ அவர்களுக்கு விரோதமாக ஆ ஆ என்று நிந்தித்தபடியினால், இதோ நான் உன்னை கிழக்கு தேசத்தாருக்கு சுதந்திரமாக ஒப்புக்கொடுப்பேன். அவர்கள் உன்னில் தங்கள் அரண்களை கட்டி உன்னில் தங்கள் வாசஸ்தலங்களை உண்டு பண்ணுவார்கள். அவர்கள் உன் கனிகளை புசித்து உன் பாலை குடிப்பார்கள். நான் ரப்பாவை ஒட்டகங்களின் கொட்டகையையும் அம்மோன் புத்திரரின் தேசத்தை ஆட்டுக்கிடையும் ஆக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நீ கைகொட்டி உன் காலால் தட்டி வர்மம் வைத்து ஆகாடியம் பண்ணினபடியினால், இதோ உனக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி உன்னை ஜாதிகளுக்கு கொள்ளையாக ஒப்புக்கொடுத்து உன்னை ஜனங்களுக்குள்ளே வேறற்று போக பண்ணி உன்னை தேசங்களுக்குள்ளே அழித்து உன்னை நிர்மூலமாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவாய். ஆமென். Esekiel kapittel 25 fra vers 1-7. Herrens ord kom til meg. Menneske, vend deg mot ammonittene og tal profetord mot dem. Si til ammonittene, hør ordet fra Herren Gud. Så sier Herren Gud, du sa ha-ha om min helligdom da den ble vanhelliget, om Israels land da den ble lagt øde, om Judas hus da den gikk i eksil. Se, derfor vil jeg la folkene fra øst ta deg i eie. De skal slå leir og sette opp boliger hos deg. De skal spise din frukt og drikke din melk. Rabba gjør jeg til beitemark for kameler. ஆமென். சரி, இவ்வளவு வார்த்தை காணும். இதிலே சொல்லப்படுகிறது அம்மோன் புத்திரரை குறித்து ஒரு காரியம் இதிலே கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தராகிய ஆண்டவருடைய 3வது வசனம், ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிற போதும், யூதா வம்சத்தார் சிறையிருப்பிலே போகிற போதும், நீ அவர்களுக்கு விரோதமாக ஆ ஆ என்று நிந்தித்தபடியால், இதோ நான் உன்னை எப்படி அங்கே செயற்படுத்துவேன் என்று சொல்லி அடுத்த வார்த்தை சொல்ல. என்ன இதிலே பாருங்கள், அந்த 3வது வசனத்திலே, என் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிற போது. இன்றைக்கு பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய ஆலயம் நானும் நீங்களும் தான். சில வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்குள்ளாக இருந்த யாராவது ஒரு பின்மாற்ற நிலைகள் அல்லது அவருடைய வாழ்க்கைகள் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டு தேவனை விட்டு வழி விலகி போகும் பொழுதோ அல்லது ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே கடந்து போகிற பொழுது நாங்கள் எப்படி இருக்கக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. இதுல சொல்லப்பட, நீ அவர்களுக்கு விரோதமா எப்படியாம் ஆ ஆ என்று இவர்களுக்கெல்லாம் நடக்கணும். இவர்கள் எப்படியெல்லாம் கதைத்தார்கள், பேசினார்கள், அவர்களுடைய காரியம் இப்படி. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு எங்களுக்கும் தாக்கங்கள் இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் தேவனுக்குள்ளாய் இருந்த பிள்ளைகளும் சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கைகள் தேவனை விட்டு தேவனுக்கு புறம்பாக இந்த பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிற போதும், யூதா வம்சத்தார் சிறையிருப்பிலே போகிற போதும் அவர்கள் எப்படி நிந்தித்தார்கள், எப்படி சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்படும். அதனாலே அவர்களை கர்த்தர் எப்படி அதை கையாண்டார் என்று சொல்லி அடுத்தடுத்த வார்த்தைகளை பார்த்தோம். நான் என்ன சொல்றேன்னால், நாங்கள் எல்லா விதத்திலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு சில வேளைகளில் நம்முடைய சபையில இருக்கிறவர்கள் நமக்குள்ளாக ஏதாவது பிரச்சனை வந்தா ஒருவர் தாங்குகிறோம், அரவணைக்கிறோம். இந்த சில வேளைகளில் வேற சபைகள்ல இருக்கிறவர்கள் அந்த சபையில இப்படியாமே, அந்த சபையில இப்படி நடக்குதாமே என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், அவர்கள் களி கூறுகிறார்கள். அதற்காக ஜெபிக்காமல் அல்லது ஏன் இப்படி நடந்த, தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாதே என்று சொல்லி ஒரு நல்ல ஆலோசனைகளை சொல்லி காரியங்களை நடப்பித்து, எப்படி அங்கே தாவீது அந்த சவுலுடைய மரணம் அந்த பெலிஸ்தருடைய குமாரத்திகள் கேட்கக்கூடாது,
மற்ற ஜனங்களுக்குள்ள இந்த செய்தி போகக்கூடாது என்று அறிவித்தது போல இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய விழுகையிலே சந்தோஷப்படுகிறார்கள், களி கூறுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு வெளிச்சம் இந்த நாளிலும் வரட்டும். ஆமென். நாளைக்கு யாராவது நம்மை எதிர்த்தவர்கள் தான், நம்மை கர்த்தருக்குள்ளாக இருந்தவர்களும் தேவ பிள்ளைகளே, அவங்களுக்கு ஏதோ ஒரு விழுகை, ஏதோ ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது. பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய ஆலயமா இருக்கிற நானும் நீங்களும் ஏதோ ஒரு விதத்திலே தவறும் பொழுது நாங்கள் அந்த விழுகையிலே சந்தோஷப்படக்கூடாது. ஆமென். சரி, இன்னொரு காரியம் நான் சீக்கிரமா முடிக்கிறபடியா உங்களுக்கு எல்லாம் தேவனுக்குள்ளாய் அறிந்த பிள்ளைகள், வார்த்தையிலே விருப்பம் உள்ளவர்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள். ஒபதியா புஸ்தகம் இன்னொரு 5 நிமிடத்திலே நான் முடித்துக் கொள்வேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, ஒபதியா 1வது அதிகாரம் 1வது வசனத்தை முதலாவது வாசியுங்கள். ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், 12 வாசியுங்கள். பிறகு ஏதோமை குறித்து சொல்லப்படுகிறது, உன் சகோதரன் அந்நிய வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. Se ikke på din bror med fryd på hans skjebnedag. Gled deg ikke over judeerne den dagen de går til grunne. Vær ikke stor i munnen den dagen de er i nød. Amen. 15 மட்டும் வாசிச்சீங்களா? 5 மட்டும். 12 15 மட்டும். என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்கு பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோടെ பாராமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கைப்போடாமலும், அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்காமலும், இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக் கொடுக்காமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கைகளின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். Gå ikke inn gjennom mitt folks port på deres ulykkesdag. Se ikke med glede du også på den onde som rammet dem på ulykkesdagen. Grip ikke etter rikdommen deres på ulykkesdagen. Still deg ikke i veikryssene for å hugge ned flyktningene. Utlever ikke de overlevende på nødens dag. For Herrens dag er nær over alle folkeslag. Slik du har gjort, skal det gjøres mot deg. Dine gjerninger kommer tilbake over ditt eget hode. Amen. பாருங்கள், இந்த ஏதோமை குறித்து கர்த்தர் சொன்ன காரியம், அவங்கள் எப்படி அங்கே தேவ பிள்ளைகளுடைய ஒரு விழுகையிலே காரியங்களிலே அவர்கள் சந்தோஷப்படத்தக்கதாக அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்தது. அதிலே வாசித்து நான் சொல்கிறேன். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம் வரும் பொழுது அதை நாங்கள் எப்படி பார்க்க கூடாது என்றால் பிரியத்தோடு பார்க்க கூடாதா, சந்தோஷத்தோடு பார்க்க கூடாதா. ஆமென். பாருங்க, யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமல், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோட பாராமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கைபோடாமலும், அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்காமலும், இக்கட்டு நாளில் அவர்கள் மீதியானவர்களை காட்டிக்கொடாமலும் இருக்க வேண்டியதா. பாருங்கள், இதெல்லாம் ஏன் இந்த வார்த்தைகள் என்றால், அங்கே தேவனுடைய பிள்ளைகள் அல்லது மற்றவருடைய விழுகையிலே நாங்கள் எப்படி செயற்பட வேண்டும். ஊரோடு ஒத்தோடணும் என்று சொல்வார், அப்படி இல்லை. நாங்கள் கர்த்தர் என்ன சொல்ற அதுதான். இதுல எங்களுக்கு காரியங்கள் எதிராய் செயற்பட்டவர்களா இருந்தாலும் நீ அதை பிரியமாய் பார்க்காத, சந்தோஷப்படாத. தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க நெருக்கப்படுகிற நாள்ல பெருமையாய் என்று எங்களுக்கு இவர்களுக்கெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி பெருமையாய் பேசாமல், இப்படி தேவ பிள்ளைகளை வாசித்தீங்கன்றால் பல காரியங்கள் சொல்லப்படுகிறது.
அப்ப இப்படியாக தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும், இந்த ஏதோமை குறித்து சொல்லப்பட்டது, நாங்கள் எசேக்கியேலை பார்த்தோம், அம்மோன் புத்திரரை குறித்து சொல்லப்பட்டது. அவங்க எப்படி சந்தோஷமாக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்தவுடன் அதை சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு இவர்களுக்கெல்லாம் இப்படி நடக்க வேண்டும், அல்லது இன்னும் எதிராய் எழும்புகிறவர்களோடு சேர்ந்து நானும் வருகிறேன், அவர்களுக்கு எதிராய் செயற்படுவோம் என்று தேவனுடைய பிள்ளைகளை இப்படியெல்லாம் ஒருவருடைய விழுகைகளிலே நாங்கள் சந்தோஷப்பட்டு செயற்படக்கூடாது. ஆமேன். அவர்களுக்கு என்றால் ஆண்டவரே, துன்மார்க்கன் அழிவது எனக்கு பிரியமில்லை, அவனேன் சாக வேண்டும், அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அவே மற்றவர்களுடைய விழுகைகள் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட விழுந்து போகிற ஒரு நிலைமைகள், ஏதோ ஒரு பின்மாற்ற காரியங்கள் இருக்குமா இருந்தால் நாங்கள் சந்தோஷப்படாமல் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். எங்களுக்கு நம்முடைய காரியங்களை கஷ்டம் ஏற்படுத்தினவர்களா இருக்கலாம், நம்மை அடக்கி ஒடுக்கி பல விதங்களிலே செயற்படுத்தினவர்களா இருக்கலாம். நாங்கள் அவர்களுடைய விழுகையிலே, அவர்கள் ஏதோ ஒரு கஷ்டங்களுக்குள்ளே போகும் பொழுது நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது. ஆமேன். நாங்கள் 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 ஏதோ ஒரு பெருமையாக மற்றவர்கள் மத்தியிலும் கூட நாங்கள் பேசக்கூடாது. ஆமேன். ஆகவே தேவ பிள்ளைகள் மற்றவருடைய விழுகையிலே நாங்கள் சந்தோஷப்படாமல், மற்றவர்கள் இடரும் பொழுது, ஏதோ ஒரு தடுமாறிக்கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் களி கூறாமல் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமேன். என்றால் ஆண்டவரே சொல்றார், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், பகைக்கிறவர்களுக்கு இப்படி நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இதுதான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இதுதான் வெளிச்சத்தின் வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலில் இருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு சிறுமியை குறித்து அங்கே நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். நாகமானுடைய வீட்டிலே அவன் எப்படி ஒரு வேலைக்காரி அமர்த்தப்பட்ட பொழுது நாகமானுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது, குஷ்டரோகம். அதை தீர்ப்பதற்கு எப்படி செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலில் இருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த சிறுமி, என்னை சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டார்களே, என்னுடைய குடும்பத்தை பிரித்து கொண்டு வந்து விட்டார்களே என்று சொல்லி இவர் இப்படியே இருந்து சாகட்டும் என்று அப்படியான அந்த விழுகையிலே அவள் சந்தோஷப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ஆமேன். ஆகவே நான் என்ன சொல்றேன், இப்படியெல்லாம் வேதத்திலே தேவன் எங்களுக்கு உதாரணங்கள் சொல்லி இருக்கிறபடினாலே, ஆமேன், நம்மை எப்படியான நிலைகளுக்குள்ளே கொண்டு போனவர்களா இருந்தாலும், நம்மை பல விதங்களிலே பல காரியங்கள் செயற்படுத்தினவர்களா இருந்தாலும், அவர்களுடைய ஒரு விழுகை சில நேரம் ஒரு வியாதியாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும். அவள் அந்த குஷ்டரோகமா இருந்த அந்த நாகமானுக்கு எப்படி ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். தேவனுடைய மனுஷன்கிட்ட அங்கே போனால் அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் என்று அந்த நாச்சியார் அந்த அவாக்கு சொல்றார். அவை தேவ பிள்ளைகளே, நாங்கள் இதைத்தான், மற்றவுடைய விழுகையிலே சந்தோஷப்படக்கூடாது, களி கூறக்கூடாது. ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும், ஆலோசனை சொல்ல வேண்டும். ஆமென். யோசேப்பை குறித்து உங்களுக்கு தெரியும். யோசேப்புக்கு எதிராய் எழும்பின சகோதரர்களை ஒரு கஷ்டம் வந்த பொழுது, பஞ்சம் வந்த பொழுது, அவனிடத்திலே வந்த பொழுது எப்படி அதை அவர் கையாளுகிறார். எனக்கு தீமை செய்தவர்கள், என்னை குழியிலே போட்டவர்கள், என்னை விற்றவர்கள், இவர்களுக்கு இதுதான் எனக்கு தருணம் என்று சொல்லி அவங்களுடைய ஏதோ ஒரு கஷ்டத்திலே, அந்த பஞ்சத்திலே அதுதான் ஒரு தருணமாக வாய்ப்பாக பாவித்து அவங்களுக்கு எதிராய் செயற்படவில்லை, அவர்களுக்கு உதவி செய்தார், அவர்களை எப்படி போஷித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் மற்றவர்களுடைய விழுகையிலே, அது யாரா இருக்கலாம், நமக்கு எதிராக செயற்பட்டவர்களா இருந்தாலும், சில வேளைகளே ஒரு சத்துரு போல இல்லாட்டிலும், சில வேளை நம்மை மதிக்காமல் ஏதோ ஒரு கணம் பண்ணாமல் இருந்தவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விழுகை, ஒரு தோல்வி, அது எப்படி நீங்கள் பார்க்கிறீங்களோ அவைகளிலே நாங்கள் அவர்கள் அப்படியான ஒரு நிலையிலே போகும்போது, அதற்காக அவர்களுடைய ஏதோ ஒரு காரியம், அவர்கள் தவறான வழிகளிலே நடந்து விட்டார்கள், அதெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லி அதற்காக நாங்கள் அது தவறான வழி என்றால் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படணும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கைகள் கட்டி எழுப்பப்படணும்.
அதனாலே ஒரு மன அழுத்தங்களுக்குள்ளே போகக்கூடாது. அதனாலே ஒரு சமாதான குறைச்சல்களோடு அவள் வாழக்கூடாது. கர்த்தருக்குள்ளே மனம் திரும்பி அவருடைய வாழ்க்கைகள் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்திலே மற்றவருடைய விழுகையிலே நாங்கள் சந்தோஷப்படாமல் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும். ஆமேன். தேவனுக்குள்ளாய் வழி நடத்த வேண்டும். ஆமேன். எழுந்திருப்போமா தேவனுடைய பிள்ளைகளே. இந்த நாளிலும் கர்த்தருக்குள்ளாக நானும் நீங்களும் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழத்தக்கதாய் தேவன் ஒவ்வொரு வாரமும் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். அவருடைய வெளிச்சத்தினாலே வெளிச்சத்தை காண்கிறோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறபடினாலே இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களுடைய விழுகை, சமாதானத்திலே ஒரு விழுகை வரலாம், பலவிதமான குடும்ப உறவுகள் ஐக்கியங்களிலே ஒரு விழுகை வரலாம், ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே அவர்கள் மாட்டுப்படலாம், பொருளாதாரங்களிலே ஒரு விழுகை வரலாம், பலவிதங்களிலே ஏதோ ஒரு ஆபத்தோ ஏதோ ஒரு காரியம், ஏதோ சில வேளை தவறு செய்து விட்டார்கள், அதனாலே கூட ஏதோ ஒரு சிறைச்சாலை அனுபவங்கள் கூட வரலாம். அதனாலே இவர்களுக்கெல்லாம் நடக்க வேண்டும் என்று தேவ பிள்ளைகளே நாங்கள் களி கூறாமல் அவர்களுடைய வாழ்க்கையின் மாற்றங்கள், தேவனுடைய வழிநடத்தல்கள் அவர்களுக்குள்ளே பெருக வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்களும் எப்பொழுதும் எங்களை இந்த வார்த்தைக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்தினவர்களாய், இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய இருதயங்கள் பக்குவப்படுத்தப்பட்டதாக இருக்கத்தக்கதா எங்களை ஒப்புக் கொடுப்போமா. இதுவரைக்கும் சில வேளை நாங்கள் தவறு இருக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளே. என்றால் நம்மை துக்கப்படுத்தினவர்கள், நம்மை எதிர்த்தவர்கள், நமக்கு விரோதமாய் செயற்பட்டவர்கள், அவர்களுக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அது வெளிச்சம். அந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பித்திருக்கிறது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வெளிச்சம் பிரகாசித்திருக்கிறபடினாலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போமா. தேவ பிள்ளைகள் எல்லாரும் உங்களுடைய வாய்களை திறந்து, ஆண்டவரே, என்னுடைய நண்பனாய் இருந்தாலும், நான் பாடசாலை படிக்கிறவர்கள் எனக்கு எதிராக எழும்பினவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு துக்கம் வரும் பொழுது இனிமேல் நான் சந்தோஷப்படக்கூடாது, நான் களி கூறக்கூடாது. ஆண்டவரே அப்பா, அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், அவர்களிடத்திலே போய் ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களை நான் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளை சொல்லி கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை எங்களை ஒப்புக் கொடுப்போமா. ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எங்கள் மூலமாக அனுப்பி ஐயா நீர் பேசி இருக்கிறபடியாய் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, மற்றவருடைய விழுகையிலே நாங்கள் சந்தோஷப்படாதபடி, மற்றவர்கள் இடரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் களி கூறாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் சேர்ந்து ஆராதிக்கிற இந்த சபையை விட்டு வேறு இன்னொரு ஆவிக்குரிய திருச்சபையிலே ஆண்டவரே காரியங்கள் நடந்து இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்கிறது என்று ஆண்டவரே நாங்கள் சந்தோஷப்படாமல் களி கூறாமல் ஆண்டவரே அவர்களுக்காய் ஜெபிக்கத்தக்கதாகவும் கர்த்தாவே இந்த நாளும் எங்களுக்கு பல விதங்களிலே உம்முடைய ஆலோசனைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தி நீங்க கர்த்தாவே ஒரு வெளிச்சத்தை எங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தி இருக்கிறபடியாய் சோத்திரம். இந்த வார்த்தைகளின் பிரகாரம் அப்பா, வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், நாங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் பழிக்கு பழி வேண்டுகிறவர்கள் அல்ல ஆண்டவரே அப்பா, எதிராக எழும்பினவர்களுக்கு நடந்தால் அதை சந்தோஷத்தையோடு பார்க்கிறவர்கள் அல்லாமல் நாங்கள் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக, ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆவியானவர் இந்த சத்தியத்தின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் எல்லாரையும் கூட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.